ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணி கட் பண்ணுற மெத்தட் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம அளவெடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வந்து ஸ்டார்டிங்கில் 1 இன்ச் அளவு நம்ம எப்பவுமே விடணும். இப்போ அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம குறிச்சிக்குவோங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் முக்கால் அளவாவது நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம மடித்து அடிக்கிறதுக்காண்டி வேணும் அது. அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா கம்மியான அளவு கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கஸ்டமர் கொடுத்த அளவு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கரெக்டாக நம்மளோட அளவு ப்ளவுஸில் வந்து போட்டாச்சு. கரெக்டாக நம்ம எங்கே அந்த 1/4 இன்ச்சு நம்ம விட்டோமோ அந்த கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே இந்த இடுப்பு பகுதியை வைங்க. சரிங்களா? வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எதை குறிக்கிறீங்கன்னா, நம்மளோட இந்த இடுப்பு பகுதி தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கு ஒரே ஒரு கோடு போட்டுக்கோங்க அந்த இடத்துல. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு கரெக்டாக கழுத்துக்கு அளவாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஒரு தள்ளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சரிங்களா? ஆனால் 1/4 இன்ச்சு இந்த சைடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த கோட்டு மேலே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, பிகினர்னால் என்ன பண்ணுறீங்கன்னா பின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா பிகினருக்கு வந்து இது வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகினர் எல்லாமே வந்து இதை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதி நம்ம கரெக்டாக வச்சாச்சு. வச்சுட்டு கரெக்டாக ஷோல்டர் கிட்ட ஒரு கோடு கரெக்டாக அந்த இது போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷோல்டரும் கையும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு நேராக ஒரு லைட்டாக ஒரு கோடு, அதுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கழுத்து வருது பார்த்தீங்களா, இந்த கழுத்துக்கிட்ட ஒரு கோடும் அது தள்ளி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு கோடும் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இது முடிஞ்சு கழுத்து பக்கம் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆம்கோல் சைடு வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படின்னா அது எப்படி மார்க் பண்ணுறதுன்னா, இந்த சைடு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்க வேணாம், லைட்டாக மட்டும் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டிங்கன்னா இங்கே கையும் நம்மளோட இடுப்பு பகுதி ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கூட தையல் தெரியும். அந்த இடத்துல ஒரு இது போட்டுக்கோங்க, மார்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு நேராக ஒரு மார்க் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே நல்லா நோட் பண்ணுங்கள், இதுக்கு கீழே போட்டுறாங்க, இதுக்கு மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குறிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து நம்ம எல்லாமே வந்து வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி மார்க் பண்ண போகிறோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம இடுப்பு சைடு வந்து நம்ம அளவு கொடுத்து பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 2 இன்ச் அளவு, 2 இன்ச்சோ 3 இன்ச்சோ அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுபடி நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சுக்கு குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஆம்கோல் சைடு குறிச்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடுங்க. எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆம்கோல் சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு, அதாவது இந்த செகண்ட் கோடு போட்டு பார்த்தீங்களா, இங்கேயும் இந்த செகண்ட் கோடு போட்டுக்கிறதுக்கு தான் ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேனோ அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம ஷோல்டருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்தையும் ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பகுதியும் அதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். எப்படின்னா நம்ம செகண்டாக கோடு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கிங்க்கும் இங்கே கழுத்துக்கிட்ட இங்கே வருது பார்த்தீங்களா, இந்த மார்க்கிங்க்கும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி கடைசியாக இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்படி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு வந்து ஆம்கோல் ஸ்கேல் வந்து நம்ம கடையில் விற்கும், அதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஆம்கோல் ஸ்கேல் வந்து ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அது ஈஸியாக உங்களுக்கு வளைக்க ரெடி ஆகும். ஸோ ஆம்கோல் கிட்ட இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து குறிச்சிக்கோங்க. கரெக்டாக 1 இன்ச்சு குறிங்க. குறிச்சிட்டு அது ரெண்டையுமே ஜாயின் பண்ணிடுங்க. அது 1 இன்ச்சு எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வளைச்சிக்கோங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கை சைடு வந்து ஆம்கோல் சைடு வந்து பெருசாக இருக்கும், உடம்பை விட ஆம்கோல் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் அதே 1 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுத்துகிட்டு அதே மாதிரி 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அது வந்து எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி 3/4 இன்ச் கூட நீங்கள் வச்சு அதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா யூ கழுத்து. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு வந்து இதுவே வந்து உங்களுக்கு பெரிய ரவுண்ட் கழுத்து வேணுன்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் உள்ள தள்ளி கொஞ்சம் கீழே இறக்கி ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் வந்து இந்த இடத்துல மட்டும் லைட்டாக பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நல்லா வளைவு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல வைக்கிறீங்க இல்லையா, லைட்டாக இது பண்ணி இது பண்ணிங்கன்னா இப்போ நல்லா பெண்ட் கிடச்சி உங்களுக்கு யூ கழுத்து இப்படி கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு சாரி இது வந்து ரவுண்ட் கழுத்து உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா யூ கழுத்து. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட ஆம்கோல் சைஸோட அளவும் நம்ம வரைஞ்சிருக்க, அதாவது நமக்கு அளவு கொடுத்த ஆம்கோல் சைஸோட அளவும் நல்லா அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சிட்டு வாங்க. அந்த சைஸும் நம்ம வரைஞ்சிருக்கோம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு 9 இல்லைன்னா 9.25 இல்லை 9 2 பாயிண்ட் கூட சேர்ந்து கூட இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கரெக்டாக வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு கரெக்டாக வருது 9, ஒரு 9.25 இந்த மாதிரி ரேஞ்சில் எனக்கு வருது.
செகண்ட் டைமும் நல்லா வச்சு பார்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா 9.15, அதாவது 9.15க்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக அந்த ப்ளவுஸில் என்ன அளவோ அதே அளவு வந்து இங்கே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ளவுஸோட அளவு, எனக்கு கரெக்டாக வந்துருக்கு. இதுதான் நம்மளோட பேக் சைடு பீஸு. நம்ம பேக் சைடு ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி கட் பண்ணால் லூஸ் விழுகுதுன்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கான டிப்ஸ் இது. ஸ்லீவ் கட்டிங் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நமக்கு 1 மீட்டர் துணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது 2ஆக அப்படி ஃபோல்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் இன்னொரு தடவை இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போவுமே வந்து ஒரு 3/4 இன்ச் இல்லை 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நீங்கள் குறிக்க ஆரம்பிங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அவங்களோட ஹைட்டு, ஸ்லீவோட ஹைட் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கிக்குவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1 இன்ச் அது வந்து கஸ்டமரோட விருப்பம். அவங்க எவ்வளோ இறக்க சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இறக்கி கொடுத்துடலாம். ஸோ அந்த கோட்டு மேலே வச்சுக்கோங்க. ஸோ இதோட ஸ்லீவோட ஓப்பன் சைடு பார்த்தீங்கன்னா அதோட அளவு வந்து நமக்கு குறிச்சாச்சு. அதே மாதிரி ஸ்லீவோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிட்டு குறிச்சிக்கலாம். இந்த பாயிண்டில் வந்து குறிச்சிக்கோங்க, அதையும் குறிச்சாச்சு. ஸோ ஸ்லீவோட இந்த ஹார்ம்ஹோல் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ம்ஹோல் சைடு பார்த்தீங்கன்னா அதையும் குறிச்சிக்கோங்க. அந்த பாயிண்ட்லையும் நம்ம குறிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆம்ஹோல் இது வந்து நம்ம ட்ரா பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எப்படின்னா நான் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் சும்மா ஒரு 2 இன்ச்சுக்கு மட்டும் இந்த சைடு பார்த்தோம்னாக்குள்ள இப்படி வரைஞ்சிக்கோங்க. 2 இன்ச்சு 3 இன்ச்சு அது உங்களை பொறுத்தது. அதே மாதிரி அதை அப்படியே திருப்பிடுங்க. இப்போ இப்படி இருந்த ஸ்கேலை இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த இடத்துல இருந்து ஆம்ஹோல் வரைக்குமே நல்லா ஜாயின் கொடுத்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து வரைஞ்சிட்டோம். இவ்வளோதான் ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் வந்து நம்ம ஸ்லீவ் கட்டிங் வந்து நிறைய பேருக்கு வராது, எனக்கு தெரியலன்னுவாங்க. அவங்களுக்கானதை இது வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா வரைஞ்சாச்சு. இப்போ அப்படி நமக்கு ஆம்ஹோல் வந்து சுருக்க விழுதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காண்டி என்ன பண்ணணும்னா லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இங்கே குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு மேலே போகும்போது கொஞ்சம் பாயிண்ட் தள்ளி இங்கே கொண்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ எப்படின்னா நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு, சாதாரண 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு 3 இன்ச்சு அது நமக்கு எவ்வளோ தேவை அவ்வளோ விடுவோம். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் சைஸ் வந்து இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டு போடுற மாதிரி வருது. இவங்களுக்கு ஒட்டு போட்டு தான் தைக்கணும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கோட்டுக்காக வெட்டி முடிச்சுட்டு நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஆம்ஹோல் சைஸ் வந்து நம்ம கட் பண்ணணும், சுருக்க விடக்கூடாது அப்படின்னா கொஞ்சம் முன்பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவை தனியாக வச்சுக்கோங்க. நம்மளோட ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடோட மார்க்கிங் தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா பேக் சைடு நம்ம கட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க. நம்ம பேக் சைட் பீஸை வந்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸை போட்டுட்டு இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இதை இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. இது இதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா லைட்டாக மார்க் பண்ணாலே போதும். இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கிங் பண்ணியாச்சு. மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டர் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே குறிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம 1/2 இன்ச் வந்து நம்ம அளவு விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச் மட்டும் குறிச்சிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் குறிச்சிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளவுஸை எடுத்துக்கோங்க. ப்ளவுஸை எடுத்துகிட்டு கரெக்டாக 2ஆக வச்சு மடிச்சுக்கோங்க. முன் பக்கம் தெரிகிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம மேலே 1/2 இன்ச் விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே வைங்க. கோட்டுக்கு மேலே வச்சுட்டு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எல்லா சைடும் இந்த சைடு கோடும் இந்த மேலே இருக்க கோடு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுட்டு ப்ளவுஸை நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து சைடு தான் குறிக்க போகிறோம். ஆனால் கழுத்து சைடு நல்லா எடுத்து விட்டுக்கோங்க.
எடுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்தோட உயரம் குறிக்க போகிறோம். அதாவது இறக்கம் இவ்வளோ வருது, இதுக்கு மேலே ஒரு 4 இன்ச் குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து, அதாவது அகலம் வந்து அகலத்தோட பட்டி பீஸு சாரி பட்டன் பீஸ் சைடு வந்து பார்த்துக்கோங்க. பட்டன் பீஸ் சைடு வந்து குறிச்சிட்டு அதுக்கு ஒரு 4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி நீங்கள் குறிச்சிக்கிட்டாலும் சரி, கழுத்தோட இப்படி அகலத்தை வந்து இப்படி வளைவை நீங்கள் இப்படி குறிச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்கேல் வச்சு நீங்கள் குறிச்சிட்டாலும் சரி. ஸ்கேல் வச்சு எப்படி குறிக்கணும்னு நான் சொல்லித்தரேன். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கோடு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நமக்கு வேணும். பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போது இந்த சைடும் அதே மாதிரி கோடு போட்டிங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க இதை. ஸோ ஜாயின் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச் அளவுக்கு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு நம்மளோட ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. ஆம்கோல் சைடு ஸ்கேலை எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த எண்டும் இங்கேயும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை வரைப்போம். இப்போ வரைஞ்சாச்சு, கழுத்து சைடு நம்ம வரைஞ்சாச்சு. கொஞ்சம் சைடு கையிலேயே சரி பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கழுத்து சைடு வரைஞ்சாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு 4 இன்ச் அளவுக்கு மேலே தானே குறிச்சிருக்கோம், அது 4 இன்ச் அளவுக்கு கீழே பார்த்துக்கோங்க. இங்கே வைங்க கரெக்டாக அதோட அளவுக்கு வச்சு இங்கே நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துக்கு நேராக குறிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு குறிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்து நம்ம ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் இந்த இடத்துல வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம், அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும் சேர்த்து 1 இன்ச்சுக்கு இங்கே குறிச்சிக்கோங்க. நீங்கள் பிகினர் வந்து அளவு எடுத்து குறிச்சிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ 1 இன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. கீழே இறக்கி குறிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டியோட பட்டி கீழே ஜாயின் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக, அதாவது கை சைடு பார்த்தீங்களா, கை சைடு பார்த்துக்கோங்க. கையும் நம்மளோட இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகிற இடம், கை ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நேராக கீழே பார்த்தீங்கன்னா இன்னக்குள்ள பட்டி ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம ஒரு 4 இன்ச்சு நம்ம அந்த இடத்துல விட்டுருப்போம். அந்த 4 இன்ச்சு கீழே வச்சுட்டு பட்டி ஜாயின் பண்ண இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டரை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த எண்டிங் வந்து அதை குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி கீழே நம்மளோட நடு டாட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்த கரெக்டாக அந்த பட்டி ஜாயின் பண்ண இடம் பார்த்தீங்களா, அதையும் இதையும் கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி லென்த்தாக கிடைக்கும் பார்த்தீங்களா. அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ப்ளவுஸ் எங்கே மார்க் பண்ணுமோ கரெக்டாக ப்ளவுஸ் எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஷோல்டர் நடுப்பகுதியும் இங்கே கிராஸ் பகுதி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சுட்டு கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் வச்சுட்டு கீழே கரெக்டாக இப்படி ஸ்ட்ரைட்டாகவே வைங்க. ரொம்ப நீங்கள் பென் கூட இழுக்கவும் வேணாம், ரொம்ப இது பண்ணவும் வேணாம். ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அது உங்கள் விருப்பம் வச்சுக்கோங்க. இப்போது ஏன் இந்த இடங்கள் கம்மியாக இருக்குன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு சைஸ் வந்து தூக்கி கொடுக்கணுன்றக்காண்டி இந்த இடம் எப்போவுமே கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம மார்க் கொடுத்துடலாம். பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேல்லே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரெயிட் ஓகேங்களா. அந்த மாதிரி மார்க் கொடுங்க. ஏன்னா அப்படி பெண்டாகி வரும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஷேப்பை வந்து கரெக்டாக கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம கை சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி இங்கே வரைஞ்சிக்கோங்க. 1/4 இன்ச்சு ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை குழி அளவும் கரெக்டாக வந்து இப்போ எல்லா இடமும் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணலாம். அந்த ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டி வந்து எப்படி நம்ம மார்க் பண்ண போகிறோம், மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். நம்மளோட ப்ளவுஸை எடுத்துக்குவோம். அதுக்கான பீஸ் வந்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியோட அளவு எவ்வளோ பார்க்க போகிறோம், அதாவது லென்த் எவ்வளோ பார்த்துக்கோங்க. 9 இன்ச் இருக்கும். நம்ம தையலுக்காண்டி 2 இன்ச்சு விட்டுருக்கோம் சரிங்களா. அதுக்காக மொத்தம் 11 வருது.
ஸோ 1 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 12 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் பட்டி பீஸு எடுத்துக்கிறேன். இல்லைன்னா ஒரு 11 அந்த அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. ரொம்ப லென்த்தாக வேணான்றவங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டியோட ஹைட், அதாவது இந்த ஜாயின் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஹைட் பார்க்குறோம். அதாவது ஹைட் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது. மேலே நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கும் கீழே பட்டி மடக்கி தைக்கிறதுக்கும் ஒரு ½ இன்ச்னா 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா 4½ இன்ச்சு நம்ம குறிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டியோட லாஸ்ட் ஹைட்டு பின்னாடி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு கடைசி நம்ம தையல் போட வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா 2½ இன்ச்சு. அதே மாதிரி ஒரு இன்ச்சு சேர்த்து எவ்வளோ கொடுக்க போகிறோம்னா 3 இன்ச் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் கொடுக்க தேவையில்லை. ஒரு 3 இன்ச்சு மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இப்போ வந்து 3 இன்ச்சு இங்கே தான் வருது. எவ்வளோ லென்த் வருதுன்னு பார்த்துக்கோம். பார்த்தீங்கன்னா 11 இன்ச் கரெக்டாக வருது. சப்போஸ் எக்ஸ்ட்ரா வேணுன்றவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 11 இன்ச் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இதோட நடுவில், அதாவது இந்த நம்ம கிராஸ் வருது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம அளந்துக்கலாம். எவ்வளோ வருதுன்னா ஒரு 2½ இன்ச்சு வருது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 3½ இன்ச்சாக கொடுத்துருவோம். இப்போ 11ல் பார்த்தீங்கன்னா நடு இது பார்த்தீங்கன்னா 5.5, அதாவது 5½ இன்ச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3½ இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்போ குறிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடலாம். பிகினர் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கேல் தான் யூஸ் பண்ணணும். ஸ்கேல் யூஸ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தெரியும். பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எப்படி அது அளவு இருக்குன்னு தெரியல. எவ்வளோ எடுத்தாலும் சில பேருக்கு நிறையா வருது, இல்லை கம்மியாகுது. நிறையா இருந்தால் பிரச்சனை இல்லை, கம்மியாகுது சொல்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸ் சைடு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு பட்டி பீஸ் சைடு எவ்வளோ அதோட லென்த்துன்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வருது. 7 இன்ச் வருது. 7 இன்ச் கூட மேலே ஒரு ½ இன்ச், கீழே ஒரு ½ இன்ச் மடக்கி அடிப்போம். இந்த ½ இன்ச் சேர்த்தோம்னா 8 இன்ச் வருது. மொத்தம் இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் அப்படி வரும். நீங்கள் ஒரு 8 இல்லை எனக்கு வந்து 8 இன்ச்சே போதுன்றவங்க இவ்வளோ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு இதோட அகலத்தை குறிச்சிக்கலாம். 2 பீஸாக எடுத்துக்கோங்க. அதாவது 2 மடக்கு மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அப்புறம் நீங்கள் குறிச்சிக்கோங்க. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச். ஓகேங்களா? இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 8½ இன்ச்சு எடுக்க போகிறேன். 8½ இன்ச் வந்து குறிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்கேல் வச்சு இதை போட்டுக்கலாம். இந்த ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் 2ஆக கட் பண்ணி தைக்கும்போது வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ மக்களே. தேங்க்யூ மக்களே. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலான்னு சொல்லி நீங்களும் கேளுங்க, நான் போடுறேன். தேங்க்யூ.